குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனில் தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். கலெக்டிவ் பார்கெனிங் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டு பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினேஷன் என்னன்னா அதாவது நெகோசியேஷன்ஸ் விச் take place between an employer, a group of employers, or one or more எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு முதலாளிகளுக்கு இடையே ஒரு நடக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் ஒரு முதலாளிக்கு இடையே நடக்கும் அனைத்து வார்த்தைகளும் அதாவது முதலாளிகள் குழுக்களாகவோ ஒன்றல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு முதலாளிகளோட நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னா ஆன் த ஒன் ஹெட் அண்ட் ஒன் ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் த ஆர்கனைசேஷன். அதாவது அந்த முதலாளிகள் நிறுவனங்கள் என்ன செய்யுது மற்றும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு தொழிலாளர்களோட அமைப்பு மற்றவைகள் மற்றும் வேலை நிலைமைகள் மற்றும் வேலை வாய்ப்பு வழிமுறைகளை வந்து என்ன பண்றது தீர்மானிக்கிறதுக்கு இந்த கூட்டு பேரம் பயன்படுது. அதாவது ஆல் நெகோசியேஷன் விச் டேக் பிளேஸ் பிட்வீன் ஆன் எம்ப்ளாயர், எ குரூப் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஒன் ஆர் மோர் எம்ப்ளாயர்ஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆன் தி ஒன் ஹெட் அண்ட் ஒன் ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் on the other of for the determining the working conditions and the term of the employment under. அதாவது சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ஒரு வேலை நிலைமைகள் மற்றும் வேலை வாய்ப்பு வழிமுறையை வந்து என்ன பண்ணது தீர்மானிக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இது திஸ் மேபி அ மினிமம் வேஜஸ் பேசிக் பெனிஃபிட் ஆர் கண்டிஷன் ஒர்க்கிங் த கண்டிஷன்ஸ் சர்டன் ஒர்க்கிங் த கண்டிஷன்ஸ். அதாவது இது ஒரு குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையாக இருக்கலாம். அதோட நன்மைகள் பற்றி அதாவது சில பணி நிலைமைகளை பற்றியும் அதோட நன்மைகளை பற்றியும் அவங்க வந்து ஒரு குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையாக கூட இருக்கிறது. அந்த ஊதியத்தை பற்றி குறைவாக இது வேணும்னு சொல்லி கூட்டு பேரம் எல்லாம் கலந்து பேசுவாங்க இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ். இந்த கலெக்டிவ் பார்கெனிங் இஸ் த ப்ராசஸ் வேர் எ குரூப் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் த கலெக்டிவ் நெகோஷியேட் வித் த எம்ப்ளாயர் இன் வில் தென் the agreement for it is the worker across the industrials. That is the meaning. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து நேச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சரில் என்னென்னா அது தட் இஸ் த கலெக்டிவ் பார்கெனிங் பை த குரூப் ஆஃப் பீப்புள். அதாவது ஒரு கூட்டு பேரம் பேசுவது என்பது வந்து மக்களுடைய ஒரு குழுக்களால் பேரம் பேசுவதாக இருக்கு. ஒரு தனிப்பட்ட அடிப்படையில் இருந்து ஒரு தனித்துவமான ஒரு கூட்டு மீது மேற்கொள்ளப்படுவதாக இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்கெனிங் ப்ராசஸ் தி மெயின் ஆக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர் அண்ட் த அசோசியேஷன். அதாவது யார் இல்லை மெயினாக என்ன இந்த பேரம் பேசுறதுல முக்கிய நடிகர் யார், அவங்களோட செயல்முறை ப்ராசஸ் யாரோட இதுன்னு பார்த்தா ஊழியர்களும் அவங்களுடைய முதலாளிகள் மற்றும் அவர்களின் சங்கங்கள் வந்து இதோட பங்களிப்பாக இருக்கு. தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கலெக்டிவ் பார்கெனிங் இஸ் ரோல் த மேக்கிங். ஒரு விதி தயாரிப்பதில் இந்த ரோல் ஆஃப் த மேக்கிங் தட் இஸ் த நேச்சர்ஸ். நம்ம அடுத்து பார்க்கறது வந்து டைப்ஸில் வந்து வகைகள் சொல்லுவாங்க. இந்த வகைகளை 5 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் பார்கெனிங், அதாவது விநியோகிக்கும் பேரம் சொல்லுவாங்க. இந்த விநியோகிக்க பேரத்தில் எப்படின்னா த நெகோசியேஷன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் விச் பை ஒன் பார்ட்டி பெனிஃபிட் அண்ட் அதர் த எக்ஸ்பென்சஸ். திஸ் யூஸ்வலி டிஃபரண்ட் டு த redistribution of the income in the form of the higher wages, higher bonus or higher financial benefit. Similarly, nothing that related to the transfer of the money. அதாவது இந்த விநியோகிக்கும் பேரத்தில் similarly the income இருக்கு, the distribution of the income, the higher wages na கூலி, higher bonus, higher financial benefitக்கு இது வந்து அதாவது similarly but nothing related to the transfer of the money
சிமிலர்லி என்ன சொல்லணும்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த மணி. செகண்ட் வந்து ஒருங்கிணைந்த பேரம் சொல்லுவாங்க. இந்த ஒருங்கிணைந்த பேரம் இந்த ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்களே, இந்த போத் ஆஃப் த பார்ட்டிஸ் மேபி பீயிங் த லிஸ்ட் ஆஃப் த டிமாண்ட் பை விச் ஒன் தி அக்ரிமெண்ட் இஸ் ரீச் தி பெனிஃபிட் ஆஃப் த போத் ஆஃப் த பார்ட்டிஸ். தேர்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உற்பத்தி திறன் பேரில் வந்து த ஸோ யூனியன் தி மே சஜெக்ட் தட் higher salaries, the higher அதாவது however this is the noun the business, அதாவது so target warranted the bonus, maybe the suggestion of a new way of the improving the process. உற்பத்தி திறன் அந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து அது ப்ரொடக்டிவிட்டியோ பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபோர்த்து தேர் ஆர் த ஜென்ரலி ரிலேட்டட் டு த எம்ப்ளாயி வெல்ஃபேர். எம்ப்ளாயி வெல்ஃபேர்க்காக, அதாவது எப்படி சொன்னால் இந்த ஜென்ரலி ரிலேட்டட் டு த எம்ப்ளாயி வெல்ஃபேர் அண்ட் த ஜாப் செக்யூரிட்டிஸ். இந்த இப்போ எம்ப்ளாயி வெல்ஃபேர் அவங்களுடைய இது ஜாப் செக்யூரிட்டிக்காக. இட் இஸ் த கவர் ஃபேக்டர்ஸ் சச் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இந்த இதில் என்னென்ன ஜாப் செக்யூரிட்டிஸ், த ஃபேக்டர்ஸ் சச் அஸ் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், பாலிசிஸ், ரெக்யூர்மெண்ட், த டிசிப்ளினரி, த ப்ராசஸ், இதெல்லாம் வந்து இந்த பேரத்தில் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த்து வந்து என்னென்னா சலுகைகள் சொல்லுவாங்க இல்லையா, சலுகைகள் பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து த பேஸ் ஆஃப் யூனியன் கிவிங் த பேக் த ப்ரீவியஸ் பெனிஃபிட் எம்ப்ளாயி இருக்கிற, அதாவது ப்ரீவியஸ் பெனிஃபிட் டு த எம்ப்ளாயர் ஃபார் இந்த ட்ரேட் யூனியன் மேபி த அக்ரி த லோயர் வேஜஸ் in return for the job securities. That is the job securities is more important of the union than the higher wages. That is their job security is more important to the union than higher wages. That is the types. அப்புறம் த இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ரெலமெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அந்த கலெக்டிவ் பார்கனிங்கில் இந்த ஹெல்ப் டு த மேக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாயி அண்டு எம்ப்ளாயிக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எம்ப்ளாயி அண்டு எம்ப்ளாயரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் the employee and எம்ப்ளாயர்ஸுக்கு உடைய கான்ட்ரிபியூஷன் டு த சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப் ஒர்க்கிங் இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரை கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இது வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராசஸ் பார்க்கணும். ப்ராசஸில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னா பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை குழு தி இஷ்யூ, அதாவது 2 டைப்ஸாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஒர்க்குக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை தான் அவங்க சொல்கிறாங்க. தி இஷ்யூ பிகாஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் சைடு ஆர் இன்வால்வ்டு. த ஒர்க்கர் சைடு, அதாவது இந்த ஒர்க்கர் சைடில் என்னென்னா தி ஆஃபீஸ், அதாவது த யூனியன் வில் ஃபேர்ம், அதாவது மேனேஜ்மெண்ட் சைடில் தி டேர்ம் ஆஃப் தி கன்ஸ்டன்ட் த பர்சனல், அப்புறம் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜர் எக்ஸட்ரா இஸ் த மேனேஜ்மெண்ட் சைடு. ஒர்க்கர் சைடில் வந்து த ஆஃபீஸ் பையர்ஸ் of the unions, அதாவது that is the issue because the interest of the both side are involved. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் உள்ள ஒரு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை சொல்லுவாங்கள்ல, பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹெட் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டிமாண்ட், இது வந்து கோரிக்கைகளை தயாரித்தல் அப்படி சொல்லுவாங்க. அது பேச்சுவார்த்தைகளினுடைய சிக்கல், இஷ்யூ ஃபார் பார்கெனிங் இருக்குல்ல, பேச்சுவார்த்தைக்கான சிக்கல்கள் அப்படி கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து என்னென்னா the generally the demand of presentation the management by the union is prepared the member of the negotiation team. இந்த யூனியன், இந்த மேனேஜ்மெண்ட்டோட யூனியனை இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மெம்பர் ஆஃப் த டீம் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டிமாண்டை வந்து என்ன தேவை, கோரிக்கைகளை என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது த எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஃப் நெசசரி த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த அவுட் சைட் எக்ஸ்போர்ட் த பார்ட்டிஸ். தேர்ட் வந்து என்னன்னா பேச்சுவார்த்தை நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா
total approach, price, peace approach. அதாவது in this process the issue are taken one or by the one. In this the process the total approach என்னன்னா in this the process all the issue and the considering the total effect. Fourth வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது independent it depend the time, the strength and other market conditions. இதெல்லாம் வந்து இந்த